மூன்றாவது அத்தியாயத்தை பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இந்த அத்தியாயத்தில் 19 பகுதிகள் இருக்கின்றன. இதில் முதல் 11 செக்ஷன் பகுதிகள் வரை ஒன்றாவது பகுதியிலிருந்து 11வது பகுதி வரை வர இருப்பது ஆதித்ய உபாசனம். ஆதித்ய உபாசனம் இதை பிரசித்தமாக மது வித்யா என்று அழைக்கப்படும். மது வித்யா. மது என்றால் தேன். சமஸ்கிருதத்தில் மது என்ற சொல்லுக்கு தேன் என்பது பொருள். இங்கு தேன் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட காரணத்தினால் மது வித்யா என்று பிரசித்தத்துடன் விளங்குகின்றது. இந்த 11 பகுதியில் எப்படி இங்கு உபாசனை கொடுக்கப்பட்டுள்ளது என்று இப்பொழுது பார்க்கலாம். உபனிஷத்துக்களில் மது என்ற சொல் கர்ம பலத்தை குறிக்கின்றது. மது என்பது பிருகதாரண்யக்கத்திலும் சாந்தோக்கியத்திலும் பயன்படுத்தப்படும் திருஷ்டாந்தம். தேன் என்பது கர்ம பலத்தை குறிக்கின்றது. பிருகதாரண்யக்கத்தில் வேறு விதமாக மது வித்யா வந்துள்ளது, இங்கு வேறு விதமாக வந்துள்ளது. அதாவது நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உலகம் நம்முடைய கர்ம பலன். நம்முடைய கர்ம பலத்தை நாம் அனுபவிக்கின்றோம். எப்படி மது தேனானது நம்மால் விரும்பி அனுபவிக்கப்படுகின்றதோ அதுபோல் கர்ம பலன் அனுபவிக்கப்படுவதனால் தேனுக்கு உதாகரணமாக சொல்லப்படுகின்றது. இந்த பகுதியில் சூரியன் மது என்று சொல்லப்படுகின்றது. ஆதித்யக மது, தேவானாம் மதுகு, தேவர்களுடைய கர்ம பலனாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? இந்த ஆதித்ய மண்டலத்தில் நாம் பிறந்திருப்பது, ஆதித்யனே நமக்கு ஒரு கர்ம பலனாக வந்துள்ளது. தேவர்களுக்கும் ஆதித்யன் ஒரு கர்ம பலனாக இருக்கின்றது. பிறகு உபனிஷத் சில கற்பனைகள் செய்கின்றது. வேத மந்திரங்கள் தேனீக்களாக கற்பனை செய்யப்பட்டுள்ளது. வேத மந்திரங்களெல்லாம் தேனீக்கள். யக்ஞம் மலராக கற்பனை செய்யப்பட்டுள்ளது. மலருக்குள் என்ன இருக்கின்றது? மது இருக்கின்றது. அதேபோல் கர்ம பலன் எதற்குள் இருக்கின்றது என்றால் கர்மத்தில் இருக்கின்றது, யக்ஞத்தில் இருக்கின்றது. ஆகவே யக்ஞம் ஒரு மலராக கற்பனை செய்யப்பட்டு சூரியன் 5 விதமாக பிரிக்கப்பட்டுள்ளது. சூரியன் 5 பகுதியாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விதமான கர்ம பலனாக பேசப்பட்டுள்ளது. 5 பகுதியாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விதமான மது என்று பேசப்பட்டு, பிறகு சூரியனுக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் தேனுக்கும் சில உதாகரணங்கள் ஒப்பிட்டு பார்த்து கூறி, இறுதியாக என்ன செய்யப்பட்டது? சூரியனை ஒன்றாகவே மீண்டும் பார்த்து, அந்த சூரியன் அனைத்துமாக இருக்கின்றார், அந்த சூரியனே நான் என்ற உபாசனை வருகின்றது. அந்த உபாசனைக்கு நாம் பார்த்துள்ளோம் அகங்கிரக உபாசனம் என்று. அகங்கிரக உபாசனம் என்றால் அந்த ஈஸ்வரன் அல்லது ஹிரண்ய கர்ப்பன் அல்லது சமஷ்டி தத்துவத்தை நான் என்று உபாசிப்பது. பிரம்மத்தை மட்டும் நான் என்று உபாசிப்பது அகங்கிரக உபாசனை அல்ல. ஏதாவது ஒரு தத்துவத்தை எடுத்து உபாசியத்தையே உபாசகனாக பாவித்தால் அகங்கிரக உபாசனை.
எதை நாம் வழிபடுகின்றோமோ அதையே வழிபடுபவனாக பாவித்து செய்யப்படுகின்ற உபாசனை அகங்கிரக உபாசனை. அகம் ரூபேன உபாஸ்யஸ்ய கிரகணம். அகம் ரூபேன நான் என்றதாக உபாஸ்யத்தை கிரகித்தல், அந்த உபாசனை இறுதியாக வருகின்றது. ஆகவே இந்த 11 பகுதிகளில் தேவர்களுக்கே சூரியன் கர்ம பலனாக அமைந்துள்ளதாக கூறி, சூரியனை 5ஆக பிரித்து மதுவையும் சூரியனையும் ஒப்பிட்டு பார்த்து, பிறகு இறுதியில் மீண்டும் சூரியனை ஒன்றாக பார்த்து ஒரே தத்துவமாக பார்த்து, அந்த சூரியனே அகம் என்ற அகங்கிரக உபாசனையுடன் முடிவடைகின்றது. இது முதல் 11 பகுதியினுடைய சாரம். இனி அடுத்து 12, 13 இந்த செக்ஷன், இந்த பகுதிக்கு செல்கின்றோம். 12, 13 இதில் வர இருப்பது காயத்ரி உபாசனம். காயத்ரி உபாசனம். இங்கு உபாசியமாக தியானத்திற்கு விஷயமாக எடுத்துக்கொள்ளப்படுவது ஈஸ்வரன் அல்லது சகுண பிரம்மன். சகுண பிரம்மத்தை அல்லது ஈஸ்வரனை எடுத்துக்கொள்கின்றோம். ஆலம்பனமாக இருப்பது காயத்ரி சந்தக. காயத்ரி என்கின்ற செய்யுள், காயத்ரி மந்திரம் ஆலம்பனம். காயத்ரி மந்திரத்தில் ஈஸ்வரனை தியானித்தல். பிறகு அந்த ஈஸ்வரனுக்கு கல்பிக்கப்பட்ட ஸ்தானம் ஹிருதயம். ஹிருதயத்தில் ஈஸ்வரனை தியானிப்பது. இதற்கு முன் நாம் பார்த்தோம், ஒரு குறிப்பிட்ட தேவதையாக இருந்தால் ஒரு இடத்தில் ஒரு ஸ்தானத்தில் அந்த தேவதையை வைத்து பார்க்கலாம். ஈஸ்வரன் அனைத்துமாக சர்வமாக இருக்கின்றார். அவருக்கு ஸ்தானம் கற்பனை செய்யப்படும், சில குணங்கள் கற்பனை செய்யப்படும் என்று பார்த்தோம். அவ்விதம் அந்த ஸ்தானம் அந்தர்ஹிருதயம். அந்தர்ஹிருதயம் என்றால் நம்முடைய மனம், ஹிருதயம். பிறகு ஆலம்பனம் காயத்ரி மந்திரம், காயத்ரி சந்தக, உபாசியம் ஈஸ்வரன். பொதுவாக காயத்ரி என்ற சொல் செய்யுள் அமைப்பை குறிப்பது. எப்படி தமிழில் 2 வரி 4 வரி செய்யுள் அமைப்புகள் இருக்கிறதோ, அதேபோல் 3 வரிகளுடன் ஒவ்வொரு வரியிலும் 8 எழுத்துக்களுடன் இருக்கின்ற செய்யுள் அமைப்புக்கு காயத்ரி என்று பெயர். 3 வரிகள், ஒவ்வொரு வரிகளிலும் 8 உயிரெழுத்துக்கள். 8 உயிரெழுத்துக்களுடன் 3 வரியுடன் சேர்ந்திருக்கின்ற மந்திர அமைப்புக்கு, செய்யுள் அமைப்புக்கு காயத்ரி சந்தக என்று சொல்லப்படும். ஆனால் இங்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட காயத்ரி இந்த காயத்ரி அல்ல. 3 வரி 8 எழுத்தை உடைய காயத்ரி அல்ல. இந்த காயத்ரியை சதுஷ்பாத் காயத்ரி என்று சொல்லப்படுகின்றது. சதுஷ்பாத் காயத்ரி. சதுஷ்பாத் என்றால் 4 பாதங்களையுடைய 4 வரிகளுடைய காயத்ரி. அப்போ என்ன ஆகிறது என்றால் 4 வரிகள் 6 எழுத்துக்கள், 6 letters, 6 உயிரெழுத்துக்கள், 4 வரிகளை கூடிய காயத்ரி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்போ இந்த காயத்ரி எப்படிப்பட்ட காயத்ரி? சதுஷ்பாத். சதுஷ்பாத் என்றால் 4 பகுதிகள், 4 வரிகள், ஒவ்வொரு வரியிலும் 6 எழுத்துக்கள் இருக்கின்றது. ஏன் சதுஷ்பாத் காயத்ரி எடுத்துக்கொள்ளப்பட்டது என்றால், இங்கு உபாசியமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட தத்துவம் பிரம்ம தத்துவம், ஈஸ்வர தத்துவம். அந்த பிரம்மன் சதுஷ்பாத், 4 பாதங்களுடன் கூடியவர். அதில் நிர்குணமும் அடங்கி இருக்கின்றது. நான் சகுண பிரம்மத்தை வழிபடுகிறேன் என்றால் அந்த சகுண பிரம்மத்திலும் நிர்குண பிரம்மம் இருக்கின்றது. அது எனக்கு தெரியாமல் இருக்கின்றது.
ஆனால் எந்த தேவதையிடமும் எல்லா தத்துவத்திடமும் நிர்குண பிரம்மமும் அடங்கி இருக்கின்றது. ஆகவே சதுஷ்பாத் காயத்ரி எடுத்துக்கொள்ள காரணம் சதுஷ்பாத் பிரம்ம இங்கு உபாசியமாக எடுத்துக்கொள்ளப்பட்டதனால். முதலில் என்ன செய்யப்படுகிறது? சதுஷ்பாத் பிரம்மனும் இந்த காயத்ரியும் ஒன்று என்று சொல்லப்படுகிறது. ஐக்கியமும் ஆலம்பனமும் உபாசியமும் ஐக்கியப்படுத்தப்படுகிறது. இந்த சந்தசே பிரம்ம, 4 பாதங்களுடைய பிரம்ம என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது என்னாகின்றது? பிரம்ம இஸ் ஈக்குவல் டு சர்வம். பிரம்மன் அனைத்துமாக இருக்கின்றது. 4 பாதங்களுடன் கூடிய பிரம்மன் சர்வம். காயத்ரி இஸ் ஈக்குவல் டு சர்வம். ஆகவே காயத்ரியும் அனைத்துமாக இருக்கின்றது என்ற நிலை வருகின்றது. பிறகு பிரம்ம அனைத்திற்கும் ஆதாரம். ஆகவே காயத்ரியும் அனைத்திற்கும் ஆதாரம். இந்த 4 வரிகளை உடைய காயத்ரி அனைத்துக்கும் ஆதாரம். இனி என்ன செய்யப்படுகிறது? காயத்ரி அனைத்துமாகவும் அனைத்துக்கும் ஆதாரமாகவும் இருப்பதனால் எப்படியெல்லாம் உலகை காக்கின்றது, எப்படியெல்லாம் நம்மை காக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. 4 ரூபமாக காயத்ரி இருந்து அனைத்தையும் காக்கிறது என்று கூறப்படுகிறது. இப்பொழுது காயத்ரிக்கு 4 ரூபம் கற்பனை செய்யப்படுகிறது. 4 ரூபம்னா 4 தத்துவம். 4 விதமாக இந்த காயத்ரி இருந்து 4 பாதங்களுக்கு ஒவ்வொரு விதமாக இந்த காயத்ரி இருந்து நம்மை காக்கின்றது. அதில் என்னென்ன என்று பார்ப்போம். முதல் ரூபம் வாக் ரூபேன காயத்ரி திராயதே. வாக் ரூபேன காயத்ரி திராயதே. திராயதேனா காப்பாற்றுகிறது. காயத்ரியானது வாக் ரூபமாக இருந்து நம்மை காப்பாற்றுகிறது. இங்கு உபனிஷத் என்ன சொல்ல விரும்புகின்றது? ஒருவன் தன்னை வாக்கினால்தான் காப்பாற்றி கொள்ள முடியும். வாக்சாதுரியம் இருந்தால் ஒருவன் தன்னை காப்பாற்றி கொள்ளலாம். இதிலிருந்து நமக்கு இனியொன்று என்ன கிடைக்கிது? வாக்சாதுரியம் இல்லை என்றால் ஒருவன் தன்னை அழித்து கொள்கின்றான். இப்போ தன்னுடைய அழிவுக்கும் தன்னுடைய மேன்மைக்கும் காரணம் நம்முடைய வாக். நுழலுந்தன் வாயாட்கெடும்னு சொல்லுவார்கள். நமக்கு வருகின்ற மேன்மையும் சிறுமையும் நம்முடைய வாக்கினால். இதைத்தான் உபனிஷத் நமக்கு மறைமுகமாக கூற விரும்புகின்றது. ஆகவே என்னன்னா, உன்னுடைய வாக்கில் கவனமாக இரு. இப்போ வாக்கு ரூபமாக இருந்து கொண்டு காயத்ரி ஒரு மனிதனை காப்பாற்றி கொண்டிருக்கின்றது. இரண்டாவது பிருத்திவி ரூபேன. இந்த காயத்ரி பூமி ரூபமாக இருந்து கொண்டு நம்மை காப்பாற்றுகின்றது. இந்த இடத்துல என்ன தாத்பரியம் என்றால், ஈஸ்வரன் அனைத்துமாக இருந்து எல்லாவற்றையும் தாங்குகிறார். இங்கு 4 தத்துவம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அது ஈஸ்வரனுக்கு செல்வதற்கு பதிலாக காயத்ரிக்கு செல்கின்றது, ஆலம்பனத்திற்கு செல்கின்றது. இந்த காயத்ரியே பிருத்திவி ரூபம். இந்த காயத்ரி தான் பிரம்மன். ஆகவே பிரம்ம பிருத்திவி ரூபமாக இருக்கின்றார், இருந்து அனைத்தையும் காப்பாற்றுகின்றது. மூன்றாவது ஷரீர ரூபேன. நம்முடைய ஸ்தூல ஷரீர ரூபமாக இருந்து நம்முடைய இந்திரியங்கள், பிராணன் இவைகளையெல்லாம் காப்பாற்றுகின்றது. இப்போ ஷரீர ரூபமாகவும் காயத்ரி அல்லது ஈஸ்வரன் இருக்கின்றார், பிருத்திவியாகவும் இருக்கின்றார், வாக்காகவும் இருக்கின்றார். நான்காவது ஹிருதய ரூபேன. ஹிருதயத்தில் இருந்து அந்த கரணத்தை காப்பாற்றுகின்றார். ஹிருதயமானது அந்த கரணத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றது, கோலகமாக இருக்கின்றது. கோலகத்தை எடுத்துவிட்டால்
இந்திரியம் தன்னை வெளிப்படுத்த முடியாது. கண்ணை நீக்கிட்டம்னா பார்க்க முடியாது. அதுபோல் ஹிருதயம் சென்று விட்டால் அந்த கரணம் அங்கு தங்காது. இவ்விதம் வாக், பிருத்திவி, ஷரீரம், ஹிருதயம் இந்த 4 தத்துவமாக ஈஸ்வரன் இந்த இடத்தில் காயத்ரி இருந்து கொண்டு அந்தந்த தத்துவங்களை காப்பாற்றி வருகின்றது என்று கூறி, பிறகு உபனிஷத் அடுத்த என்ன கருத்தை கூறுகின்றது? ஈஸ்வரன் இவ்விதமாக இருப்பது ஈஸ்வரனுடைய 4ல் ஒரு பகுதியான பெருமை. ஈஸ்வரன் சகுண ரூபமாக இருப்பது ஈஸ்வரனுடைய 4 தத்துவங்களில் ஒரு சிறு கால் அம்சம்தான். மீதி 3 அம்சம் திரிபாத் அஸ்ய ஊர்த்வம் திவி. இதே சொல் அங்கு வருகின்றது. புருஷ சூக்தத்தில் சொல்கிற அதே மந்திரமானது இங்கு வருகின்றது. 3 பகுதி நம்முடைய கண்ணுக்கு எட்டாமல் இருக்கின்றது. அதாவது நிர்குணஸ்வரூபமாக இருக்கின்றது. கால் பகுதி தான் ஈஸ்வரனுடைய மாயா தத்துவம். இந்த பெருமை 3/4 பகுதியானது இந்திரியங்கள் அல்லது விஷயத்தினுடைய தத்துவத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கின்றது என்று நிர்குண பிரம்ம ஸ்துதி இங்கு செய்யப்படுகிறது. நிர்குண பிரம்மத்தினுடைய ஸ்துதி இங்கு வருகிறது. காரணம் என்ன? இப்போ நம்ம 3வது அத்தியாயத்தில் இருக்கோம். இனி 6வது அத்தியாயத்துக்குள்ள நிர்குண பிரம்மத்தை பார்க்க போகின்றோம். அதற்கு இங்கேயே உபனிஷத் அடித்தளத்தை போடுகின்றது. நிர்குண பிரம்மந்தான், ஏதோ கால் பகுதி தான் கர்மகாண்டத்தில் இருக்கின்ற சகுண பிரம்மன். பிறகு 3/4 பகுதி நிர்குண பிரம்மத்துக்கு அந்த பெருமை என்று சொல்லப்படுகிறது. பிறகு இந்த நிர்குண பிரம்மன் அல்லது இந்த ஈஸ்வரனுடைய ஸ்தானம் என்ன என்று சொல்லும் பொழுது ஹிருதயம் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஹிருதயத்தில் இந்த ஈஸ்வரன் குடிகொண்டு இருக்கின்றார். அந்த ஈஸ்வரன் இருக்கின்ற இடம் ஹிருதயம் என்றால் அது ஒரு வீடு போல் கற்பனை செய்யப்பட்டு, ஒரு வீடு இருந்தால் அதற்கு விதவிதமான துவாரங்கள், கதவுகள் இருக்கும். அந்த கதவுகளெல்லாம் இந்திரியங்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்கு கதவுகள் என்றால் கதவுகளில் நின்று பாதுகாப்பவர்கள், டோர் கீப்பர். அவங்கெல்லாம் யாருன்னா விதவிதமான இந்திரியங்கள். விதவிதமான இந்திரியங்கள் என்ன செய்கின்றது? ஈஸ்வரன் உள்ளே இருக்கின்றார், பாதுகாவலர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அவைகளையும் நாம் தியானிக்க வேண்டும் என்று கூறி 13வது பகுதியின் இறுதியில் அந்த பிரம்ம ஜோதி ரூபமாக இருக்கின்றார் என்ற தியானத்துடன் முடிவடைகின்றது. அந்த பிரம்ம ஜோதி ரூபம். இந்த இடத்துல ஞானம், சைத்தன்யம் என்றெல்லாம் கிடையாது. ஏதோ ஜோதியாக இருக்கின்றார் என்று இந்த ஞானம், சைத்தன்யம் பிரம்ம என்பதற்கு இங்கே அபியாசம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இதுவரை 13 பகுதிக்கு நாம் பார்த்தோம். இனி 14வது செக்ஷனுக்கு வருகின்றோம். 3வது அத்தியாயத்தில் இந்த 14வது செக்ஷன் மிக மிக முக்கியமானது, பிரசித்தமானது. ஆகவே இந்த செக்ஷனை நாம் விளக்கமாக பார்க்கின்றோம். 3வது சாப்டரில் 14வது செக்ஷன். இங்கு சொல்லப்படுகின்ற உபாசனைக்கு சாண்டில்ய வித்யா என்று பெயர். சாண்டில்ய வித்யா. சாண்டில்யக என்ற ரிஷி கொடுக்கப்பட்டதனால் சாண்டில்ய வித்யா. இந்த உபாசனை முக்கியம். காரணம் என்னவென்றால், இந்த உபாசனை ஞானத்திற்கு மிக மிக அருகில் இருக்கின்றது. இந்த உபாசனையில் சொல்லப்படுகின்ற ஒரு வாக்கியம்தான் பகவான் கீதையில் விபூதி யோகத்தில் பேசியிருக்கின்றார். கீதையில் வருகின்ற அனைத்து விபூதியும் இங்கு வந்துள்ள ஒரே ஒரு சொல்லினுடைய விளக்கம்தான்.
ஆகவே இந்த பகுதியை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம்? பகவத்கீதையில் உள்ள விபூதி யோகம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த விபூதியை பார்த்தலே இங்கு ஒரு உபாசனை. விபூதி என்றால் என்ன? விபூதி அல்லது விஸ்வரூபம், அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனுடைய பொருள் என்ன? விபூதியை நாம் மறந்துவிடவில்லையே. என்ன சொல்லி இருக்கின்றார் பகவான்? அனைத்தும் ஈஸ்வர சொரூபம், சர்வம் பிரம்மமயம். எல்லா இடத்திலும் ஈஸ்வரனை பார்த்தல். எங்கெங்கெல்லாம் என்னென்ன பெருமைகள் இருக்கின்றதோ அந்த பெருமை அனைத்தும் ஈஸ்வரனை சார்ந்தது என்று பார்த்தல். அவ்விதம் பகவான் விபூதியை விளக்க இந்த ஸ்லோகங்களெல்லாம் ஆதாரமாக இருக்கின்றது. இனி நாம் இந்த பகுதிக்குள் செல்லலாம். இங்கு ஆலம்பனம் கிடையாது, ஆலம்பனம் எதுவும் கொடுக்கப்படவில்லை. அதனால தான் இந்த உபாசனை எப்படிப்பட்ட உபாசனை? எல்லாவற்றையும் ஈஸ்வரன் என்று மனதில் பார்த்து அப்படி பாவிப்பது. அதற்கு எது ஆலம்பனமாக இருக்கும்? எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் ஆலம்பனம், எதெல்லாம் நமக்கு தெரிகின்றதோ அதெல்லாம் ஆலம்பனம். ஆனால் நாம் பார்க்கின்ற அந்த ஈஸ்வரனுக்கு பற்றிய சில அறிவு இங்கு கொடுக்கப்படுகிறது, ஈஸ்வர ஞானம் இங்கு புகட்டப்படுகின்றது. அதனால் நம்ம என்ன சொல்லலாம்? இது சகுண பிரம்ம உபாசனம் அல்லது ஈஸ்வர தர்ஷனம் என்றெல்லாம் இதை நாம் கூறலாம். இப்போ சுருக்கமாக கூறினால் அனைத்தும் ஈஸ்வரன் என்று பார்த்தல். இது ஞானத்திற்கு மிக மிக அருகில் இருக்கின்றது. இங்கு ஈஸ்வரனுக்கு உபனிஷத் ஒரு பெயர் கொடுக்கின்றது. முதலில் ஈஸ்வரனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பெயர் தஜ்ஜலான். தஜ்ஜலான் என்பது ஈஸ்வரனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பெயர். த இத் ஜ லா இன், தஜ்ஜலான். அந்த மந்திரம் மிக முக்கியம். அந்த முதல் வரி என்னவென்றால், சர்வம் கலு இதம் பிரம்ம, சர்வம் கலு இதம் பிரம்ம, சர்வம் கலு இதம் பிரம்ம தஜ்ஜலான், தஜ்ஜலான் ஈதி சாந்தக உபாசீத, சாந்தக உபாசீத. இதுதான் ரொம்ப பிரசித்தமான வாக்கியம். சர்வம் கலு இதம் பிரம்ம தஜ்ஜலான் இதி சாந்த உபாசீத. 6வது அத்தியாயத்திற்கு சங்கராச்சாரியார் முகவரை கொடுக்கும் பொழுது இந்த இடத்தை அவர் கோட் பண்ணி, இந்த இடத்த பிரம்மத்துக்கு இப்படி ஒரு லட்சணம் சொல்லப்பட்டது, அது அங்கே உபாசனைக்காக மட்டும் சொல்லப்பட்டது, இங்கு விசாரத்திற்காக சொல்லப்படுகிறது என்று குறிப்பிடுகின்றார். இப்போ சர்வம் கலு, கலு என்ற சொல்லுக்கு பொருள் இல்லை, வாக்கிய அலங்காரார்த்தம் என்று சொல்வார்கள். வாக்கியம் ஒரு அழகாக இருக்கட்டுமே, வாக்கியத்தை அழகுபடுத்துறதுக்கான சொற்கள். இப்போ வீடு கட்டும்போது பர்பஸ் இல்லாமல் சிலதெல்லாம் டிசைன் பண்ணுவோம். அது எதற்குனா அது அழகுக்காக, அழகுக்காக மட்டும் பயன்படுத்தப்படுவது, அதில் பிரயோஜனம் இருக்காது. அதுபோல் கலு அப்படின்னா அது ஒரு வாக்கிய அலங்காரம். இப்போ என்ன வாக்கியம்? இதம் சர்வம் பிரம்ம, இவை அனைத்தும் பிரம்மன்தான். பிரம்மன் சொன்னால் உடனே சகுண பிரம்மன் விடுகின்றது. இவை அனைத்தும், இதம் என்றால் பிரத்யக்ஷ கோச்சரம், எதெல்லாம் நம்ம பார்த்து அனுபவிக்கின்றோமோ இவை அனைத்தும் பிரம்ம. பிறகு அந்த பிரம்மத்திற்கு இங்கு கொடுக்கப்பட்ட புதிய பெயர் தஜ்ஜலான் இதி சாந்தக உபாசீத. சாந்தக என்ற சொல்லின் விளக்கத்தை பிறகு பார்க்கலாம். உபாசீத என்றால் தியானிக்க வேண்டும். சாந்தகங்கிறது பிறகு பார்ப்போம். இவை அனைத்தும் பிரம்மன், இதம் சர்வம் பிரம்ம, இவை அனைத்தும் பிரம்மன்தான்.
பிறகு பிரம்மனுக்கு ஒரு லட்சணத்தை கொடுத்து தஜ்ஜலான் என்ற லட்சணத்தை கொடுத்து பிரம்மன் இப்படி இருக்கின்றது, இப்படிப்பட்ட பிரம்மன் என்று சொல்லி சாந்தகன் ஒரு வார்த்தையை சொல்லி உபாசீத தியானிக்க வேண்டும். இனி நாம் தஜ்ஜலான் என்ற வார்த்தையினுடைய விளக்கத்திற்கு செல்லலாம். தஸ்மாத் ஜாயதே, முதல் பகுதி தஸ்மாத் ஜாயதே. தஸ்மாத் அதனிடமிருந்து தோன்றியுள்ளது. அதை மட்டும் சொன்னால் தஜ்ஜம் என்று சொல்லப்படுகிறது. தது ப்ளஸ் ஜம் தஜ்ஜம். இங்கே இடத்துல ஜம் அப்படின்னா என்ன? ஜாயதே இது ஜம், தஸ்மாத் ஜாயதே இது தஜ்ஜம், அதனிடமிருந்து தோன்றியுள்ளது. அது முதல் பகுதி தஜ்ஜம். இரண்டாவது தஸ்மின் லீயதே. தஸ்மின் லீயதே அதனிடத்தில் ஒடுங்குகின்றது. தஸ்மின் லீயதே என்றால் அதனிடத்தில் ஒடுங்குகின்றது. இதனுடைய சுருக்கமான பகுதி தல்லம். தது ப்ளஸ் லம் தல்லம். தது ப்ளஸ் ஜம் தஜ்ஜம், தது ப்ளஸ் லம் தல்லம். ஏன் லம்னு சொல்கிறோம்? லீயதே. லீயதேனா ஒடுங்குகின்றது. ஒடுங்குகிறதுங்கிற வார்த்தைக்கு லா, தோன்றுகின்றதுங்கிற வார்த்தைக்கு ஜா. இப்போ ஜா லா. இப்போ தஜ்ஜம் தல்லம். மூன்றாவது தேன அனிதி. தேன அனிதி. தேன என்றால் அதனால், அனிதி என்றால் காக்கப்படுகின்றது. அனிதி என்றால் காக்கப்படுகின்றது. அதனுடைய சுருக்கமான ஃபார்ம் ததன். த த இன் ததன். தஸ்மாத் ஜாயதே தஸ்மின் லீயதே தேன அனிதி. இப்போ நமக்கு என்ன கிடைக்கிறது? அதனிடமிருந்து தோன்றுகிறது, அதில் லயமடைகின்றது, அதனால் காக்கப்படுகின்றது. அந்த அதுங்கிறதுக்கு இந்த இடத்துல பிரம்மன்னு பொருள். இப்போ எது பிரம்மனிடத்திலிருந்து, பிரம்மன்கிறவர் யார் என்றால் எவரிடமிருந்து இவை அனைத்தும் தோன்றியதோ, எவரில் இவை அனைத்தும் ஒடுங்குகின்றதோ, எவரால் இவை அனைத்தும் காக்கப்பட்டிருக்கின்றதோ. இப்போ இதையெல்லாம் நம்ம சமஸ்கிருதத்தில் சமாசமாக போடணும். இப்போ நம்மகிட்ட 3 வார்த்தை இருக்குது. தஜ்ஜம் தல்லம் ததன் என்று 3 வார்த்தை இருக்குது. தஜ்ஜம் தல்லம் ததன் என்று 3 வார்த்தை. இதில் எல்லா இடத்துலையும் தத் அப்படிங்கிறது காமனாக இருக்கிறதுனால அது ஒன்று நமக்கு போதும். தது அது ஒன்று போதும், மீதி எல்லா இடத்துக்கும் போய்க்கும். அப்போ என்ன கிடைக்குது? தஜ்ஜ தஜ்ஜ கிடைக்குது, ஜா கிடைக்குது, லா கிடைக்கின்றது, பிறகு அன் கிடைக்கின்றது. இதெல்லாம் சேர்ந்த எப்படி கிடைக்கின்றது? தஜ்ஜலான். த இத் தது அது ஜாவுக்கும் போகுது, லாவுக்கும் போகுது. ததன்கிற இடத்துல அன்னை மட்டும் எடுத்துட்டா லா ப்ளஸ் அன் லான். அப்போ கரெக்டாக என்ன கிடைக்கின்றது? தஜ்ஜலான் என்று கிடைக்கின்றது. ஆனால் இலக்கணப்படி தஜ்ஜலனம் என்று வர வேண்டும். இலக்கணப்படி, கிராமர் ரூல் படி இதெல்லாம் சமாசமாக சேர்ந்து சொன்னால் தஜ்ஜலனம் என்று வர வேண்டும். ஆனால் உபனிஷத் பிரயோகப்படி தஜ்ஜலான். இந்த இடத்துல ஜலான்னு சொன்னோன்னே ஏதோ ஜலத்தை பற்றி, வாட்டரை பற்றி இருக்கோன்னு நமக்கு தோன்றும். அது அல்ல. தது என்பது காமனாக இருக்கு. அந்த பிரம்மன் ஜா லா அன். ஜாங்கிறது அதனிடத்திலிருந்து தான் எல்லாம் தோன்றி இருக்கு. லாங்கிறது அதுக்குள்ளே தான் ஒடுங்குகிறது. அன்கிறது அது இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ இதை நம்ம களிமண்ணில் போட்டு பார்த்தோம்னா எல்லா பானைகளும் களிமண்ணிலிருந்து தோன்றி
களிமண்ணுக்குள் ஒடுங்கி களிமண் இருக்கிற வரைக்கும் பானைகள் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே உபனிஷத் இப்போ என்ன ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றது? இந்த பிரம்ம அனைத்துக்கும் உபாதான காரணம், இந்த ஜெகத்திற்கு உபாதான காரணம். அதுதான் தஜ்ஜலான் என்ற வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வம் கலு இதம் பிரம்ம, இவைகள் எல்லாமே பிரம்மந்தான். ஆனால் அந்த பிரம்ம எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்றால் தஜ்ஜலான் இதி. இதி என்ற சொல் இதுபோல பிரம்மத்தை புரிந்து கொண்டு உபாசனை செய்ய வேண்டும். இந்த இடத்துல உபாசனைனா பிரம்மத்தை பற்றி இந்த ஞானத்தை அடைஞ்சிட்டு இந்த உலகத்தை அப்படி பார்க்க வேண்டும். இப்போ இதுதான் பெரிய உபாசனை, விராட் அல்லது விஸ்வரூப தர்சனம், விஸ்வரூப உபாசனம். காரணம் என்ன? அறிவோட இந்த உலகத்தை எப்படி பார்க்கின்றோம்? அனைத்தும் பிரம்மமயம், எல்லாமே ஈஸ்வரனாக இருக்கின்றது. வெறும் இதம் சர்வம் பிரம்ம என்று சொல்லிவிட்டால் போதாது. இந்த இதம் சர்வம் பிரம்ம எப்படி பிரம்மனாக இருக்கின்றது என்றால் தஜ்ஜலாம் பிரம்ம, அதில் எல்லாம் பார்த்து விட்டோம். இதம் சர்வம் பிரம்ம, அந்த பிரம்ம எப்படிப்பட்டது? தஜ்ஜலான். தஜ்ஜலான்கிறத வேறு வாக்கியத்தில் சொல்லணும்னா சிருஷ்டி ஸ்திதி லய காரணம், அல்லது நம்மளுடைய வேதாந்த லாங்குவேஜில் சொல்லணும்னா உபாதான காரணம். அனைத்துக்கும் உபாதான காரணமாக இருக்கின்றது. ஆகவே நீ அனைத்தையும் எப்படி பார்க்க வேண்டும்? நீ அனைத்தையும் பார்க்கும்போது உபாதானத்தை தான் பார்க்கின்றாய். ஆகவே பிரம்ம திருஷ்டி உனக்கு இருக்கட்டும். இதி உபாசீத என்று உபாசனை செய்ய வேண்டும். ஈஷாவாஸ்ய உபனிஷத்தில் ஈஷாவாஸ்யமிதம் சர்வம், அந்த இடத்துல ரெண்டு பொருள். அதில் ஒரு பொருள் இதம் சர்வம் ஈஷாவாஸ்யம், இவைகளெல்லாம் ஈஸ்வரனால் வியாபிக்கப்பட்டுள்ளது. இனியொரு பொருள், இவைகளெல்லாம் ஈஸ்வர திருஷ்டியால் வியாபிக்கப்பட வேண்டும். இவைகளையெல்லாம் ஈஷ திருஷ்டியா வியாப்தம் ஆச்சாதஸ்ய என்று சொல்றார். அதாவது ஆச்சாதனம்னா மறைக்கப்பட வேண்டும். பார்க்கிற பொருளையெல்லாம் ஈஸ்வர திருஷ்டியா பார்த்து இந்த உலகத்தை மறைச்சிரு, உலகம் உன்னை விட்டு போய் ஈஸ்வர திருஷ்டி வரட்டும். மரத்தினால ஒரு பெரிய யானை இருக்கு, நம்ம என்ன சொல்லலாம்? யானையை நீக்கி மரம்ங்கிற திருஷ்டியை கொண்டு வா. அதுபோல இங்கு எப்படிப்பட்ட பிரம்மன் உபாசனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றது? தஜ்ஜலான் பிரம்ம உபாசீத என்பது இங்கு. இதுதான் முதல் மந்திரம், இதுதான் அடித்தளம். இதுக்கு மேலே உபாசனை வர போகின்றது. பிறகு இதில் ஒரு சொல் விடப்பட்டிருக்கின்றது, சாந்தக என்ற சொல். அதுவும் மிக அழகான சொல். இந்த இடத்தில் சாந்தக என்ற சொல்லுக்கு பொருள் ராகத்வேஷம் தியக்துவா, ராகத்வேஷத்தை நீக்கிவிட்டு, ராகத்வேஷத்தை விடுத்து உபாசனையில் அமர வேண்டும். இந்த திருஷ்டியில் நீ ராகத்வேஷத்தை விட்டு இந்த திருஷ்டிக்கு நீ வர வேண்டும். நம்ம பகவத்கீதையில் விஸ்வரூப தர்சனத்தை பார்க்கும் பொழுது விஸ்வரூபம் என்பது என்னன்னு பார்த்தோம். இந்த உலகத்தையே ஈஸ்வர சரீரமாக பார்க்கறது தான், விஸ்வத்தையே பிரம்மமாக பார்க்கறது விஸ்வரூபம். அதற்கு ஞானக்கண் வேண்டும்னு சொன்னோம். அந்த ஞானக்கண்ணுக்கு நம்ம என்ன பொருள் கொடுத்தோம்? ராகத்வேஷம் இல்லாத மனதுடன் பார்த்தல்னு பார்த்தோம். ஞானக்கண் என்றால் துவேஷமும் ராகமும் இல்லாத மனதுடன் இந்த கண்ணில் இந்த உலகத்தை பார்த்தா கிடைக்கிற காட்சி தான் விஸ்வரூப தர்சனம். அதுதான் இங்கு சாந்தக என்ற சொல்லினுடைய சாரம். நீ இந்த உலகத்தை பிரம்மனா பார்க்க வேண்டும் என்றால் ஒரு நியமம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அது சாந்தக. சாந்தக சன் உபாசீத, ராகத்வேஷத்தை விட்டவனாக நீ உபாசனை செய்ய வேண்டும். இதிலிருந்து இனியொரு கருத்தும் மறைந்திருக்கின்றது. இந்த மாதிரி உபாசனை நீ பண்ணணும்னா
ராகத்வேஷத்தை விட்டாதான் பண்ண முடியும். இப்படி இந்த ஈஸ்வரனை, இந்த உலகத்தை ஈஸ்வரனா நீ பார்க்கணும் என்றால் அதுக்கு என்ன நியமம்? ஒவ்வொரு உபாசகனுக்கும் சில நியமங்கள் இருக்கு. யாரு வேணாலும் எந்த உபாசனையும் பண்ண முடியாது. இந்த உபாசனை பண்றதுக்கு நியமம் ராகத்வேஷத்தை நீக்க வேண்டும். பிறகு இனியொரு கருத்தும் இருக்கின்றது. பொதுவாகவே கர்மயோகத்திலிருந்து ஒருவன் உபாசனைக்கு வர வேண்டும் என்றால் அவன் ராகத்வேஷத்தை குறைத்திருக்க வேண்டும் அல்லது விட்டு இருக்க வேண்டும். ராகத்வேஷம் இருக்கின்ற வரை நாம் அமர முடியாது. ஒரு இடத்துல ஏன் நம்மால் உட்கார முடியல, எவ்வளவோ காரணம் சொல்லலாம். அதுக்கு ஒரு காரணம் ராகத்வேஷம். ராகத்வேஷம் இருக்கிறதுனால தான் ஒரு இடத்துல நம்மால் உட்கார முடியல. நாம் உபாசனை பண்ண வேண்டும் என்றாலும் கூட முழுமையாக அறிவினால் ராகத்வேஷம் போகிறது வேற. தற்காலிகமாகவாவது அந்த மனசுக்கு ராகத்வேஷம் நீங்கி இருக்கும். சிலர் இமயமலையில் போய் 15 வருஷம் உபாசனை பண்ணிட்டு திடீர்னு மறுபடியும் பிரவருத்திக்குள்ளே வருவார்கள். காரணம் என்னன்னா, அவர்களுடைய ராகத்வேஷம் அந்த 15 வருஷம் வெளித்தோற்றத்திற்கு வராமல் உள்ளே இருந்திருக்கு. ஆகவே அந்த 15 வருஷம் உபாசனை பண்ணுற காலத்தில் ராகத்வேஷம் கிடையாது. அதற்கு பிறகு உள்ளே இருக்கிற சம்ஸ்காரம் மேலே வந்திருக்கு, அது வேற பிரச்சனை. அந்த நேரம் வந்த உடனே வெளிப்பட்டிருக்கு. இப்போ ஞானத்தினால முழுமையாக ராகத்வேஷத்தை நீக்கிறது அது அப்சல்யூட். ஆனால் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ ஒருவன் நிவர்த்திக்கு வர வேண்டுமென்றால் அந்த இடத்துல அவனுடைய மனதில் ராகத்வேஷத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் உபாசனை செய்ய முடியாது. அதனால தான் சில சமயங்களில் நம்மளுடைய மனது அதிக ராகத்வேஷத்தில் இருந்ததுன்னா தியானம் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. ரொம்ப மனது சஞ்சலமாக இருந்ததுன்னா அந்த நேரத்தில் தியானம் செய்ய முயற்சி பண்ணால் எச்சா தோல்வி வரும், மறுபடியும் வருத்தம் வந்துடும். இவ்வளோ வருஷமாக காப்பாற்றி உபாசனை பண்ணி இந்த ஒரு 5 நிமிஷம் கூட இன்றைக்கி உட்கார முடியலையே, அப்படி நமக்கு வருத்தம் வந்துடும். அப்படி முயற்சி செய்யக்கூடாது. அதிகமாக ராகத்வேஷம் ரொம்ப மனதில் சஞ்சலம், ஒரு சிறிய பிரச்சனையில் நம்ம இருக்கோம், அப்போ அந்த இடத்துல மனம் ரொம்ப சஞ்சலமாக இருந்தால் தியானம் செய்யக்கூடாது. எப்படின்னா, யோகாசன பயிற்சி சொல்லி கொடுப்பவர்கள் உடம்புல ரொம்ப ஜுரமோ அல்லது ஏதாவது நோய் இருந்தால் என்ன சொல்வார்கள்? இந்த கண்டிஷனில் யோகாசனம் செய்யாதேன்னு சொல்லுவார்கள். அதே போல் மனதிலையும் உபாசனை எந்த கண்டிஷனில் செய்யக்கூடாது? ரொம்ப சஞ்சலம், ராகத்வேஷம் அதிகமாக இருக்கும் பொழுது. ஆனால் என்ன செய்கிறார்கள்? இந்த ராகத்வேஷம் அதிகமாக வந்ததுக்கு அப்புறம்தான் சாமி எனக்கு ஏதாவது தியானம் சொல்லி கொடுங்க, ராகத்வேஷம் ரொம்ப இருக்குன்னு சொல்லுவார். என்ன சொல்கிறது அவர்களிடம்? ரொம்ப மனசு சஞ்சலமாக இருக்குது, தியானம் பண்ணணும். தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப சஞ்சலமாக இருந்தால் பண்ண முடியாது. ரொம்ப சஞ்சலமாக இருந்தால் பண்ண வேண்டியது வேறு. ஓரளவு அமைதியாக இருந்தால் தான் தியானம் செய்ய முடியும். ஆகவே இந்த இடத்துல சாந்தக என்பது உபாசனார்த்தம் சாமானிய விதிகி சமக. ஒரு ஆசிரியர் எழுதுகிறார், சமவிதானம் உபாசனார்த்தம். சமவிதானம் என்றால் சமமானது விதிக்கப்பட்டுள்ளது. சாமானிய விதிகி உபாசனார்த்தம். எந்த ஒரு உபாசனை செய்வதற்கும் சாமானியமான நியமம் என்ன என்றால் ரிலேட்டிவ் பீஸ், ரிலேட்டிவ் குவைட்னஸ். ரிலேட்டிவாக மனது ஓரளவுக்கு அமைதியாக இருக்கணும். பிபி ரொம்ப ஓவராக கொந்தளிச்சிட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க டாக்டர்னு சொன்னால் என்ன ஆகும்னா, அவர் கத்தியை வச்சா 6 மாதிரி ரத்தம் வெளியே ஓடிடும். அப்போ ஆப்ரேஷனுங்கிற ஒரு சாதனையை பண்ணணும், ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா அதுக்கு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதே போல் தியானம்ங்கிற சாதனைக்கு சில தகுதிகள் இருக்குது. அந்த தகுதி இங்கு சொல்லப்பட்டுள்ளது. இந்த சாந்தகங்கிறதுக்கு 2 பொருள் நாம் எடுக்கிறோம். ஒரு பொருள் சாமான்யமாக எந்த ஒரு உபாசனை நம்ம செய்யணும்னாலும் மனது அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியை வச்சு அமைதி அடையிறோம். அமைதிக்கு முதலீடு. ஓரளவுக்கு மனசு அமைதியாக இருந்தால் பிறகு அதை வச்சு இனி ஒரு அமைதியை, கொஞ்சம் ஸ்ட்ராங் அமைதியை பிடிச்சிடுறோம். அது எதற்குனா, பெரிய ஒரு சஞ்சலத்தை
உலகத்தை சந்திக்கும் போது அந்த மனசை நம்ம அமைதியாக இருக்கும்போதே அடைஞ்சிடுறோம். இப்போ எந்த ஒரு உபாசனைக்கும் அல்லது கர்மத்திலிருந்து நிவிருத்திக்கு உபாசனைக்கு வர வேண்டும் என்றால் அதற்கு சாமானிய நியமம் சமக, மன அமைதி. பிறகு இதிலிருந்து வேறு சில ஐடியாஸ் எல்லாம் டெவலப் ஆகும். இந்த மன அமைதி எப்போ வரும் என்றால் தமக சமக 2 கட்டுப்பாடு இருந்தால் தான். எப்பொழுது பார்த்தாலும் பராஞ்சிகாணின்னு வெளியே வேடிக்கை பார்த்துட்டுன்னா என்ன அர்த்தம்? எல்லா விஷயங்களையும் காதில் போட்டுட்டு இருந்தோம்னு சொன்னால் அந்தந்த டைமில் ஏதோ சுட சுட நியூஸ் இருந்துகிட்டே இருக்கும். நியூஸ் இல்லாத நாள் இருக்கோ? எப்பாவது நீங்கள் ரேடியோவை ஓப்பன் பண்ணோன்னே இன்றைக்கி நாட்டில் ஒரு நியூஸ் இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீர்களோ? எதுவுமே இல்லைன்னா எதையாவது நியூஸாக போட்டுருவார்கள், அதை பெருசாக செய்து விடுவார்கள். அதே போல் பேப்பரில் இன்றைக்கி ஒரு நியூஸ் இல்லை, அதனால் பிளாங்க் பேப்பர் வருதுன்னு பார்த்துருப்பீர்களோ? நியூஸ் இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு ரொம்ப ஒரு பயங்கரமான நியூஸ் எல்லாம் வரும். உடனே அதை கேட்டுட்டு தியானத்தில் உட்கார்ந்து என்ன வரும்? காட்டு ஞாபகம் தான் வரும். அந்த காட்டில் என்ன ஆச்சோ, இவர்கள் காட்டுக்குள்ளே போனார்களா, நம்மையும் சும்மா விட மாட்டார்கள், விஷயத்தை கொட்டிட்டு போய் விடுகிறார்கள். நம்ம பேப்பர் வாங்க வேண்டாம், டிவி பார்க்க வேண்டான்னா நமக்கு நியூஸ் வந்துடுது. என்ன பண்ணுறது? அப்போ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உள்ளே போய் சமதமெல்லாம் இல்லை என்றால் என்னன்னா உபாசனை செய்ய முடியாது. ஆகவே உபாசனா பிரதானமாக என்னுடைய வாழ்க்கையை வச்சுக்கணுன்னு என்ன பண்ணிடணும்னா, யாருமே விஷயத்தை காதில் கொட்ட முடியாத இடத்துக்கு ஓடிடணும். விஷயமே நம்ம காதுக்கு வரக்கூடாது, நம்மளும் போகக்கூடாது. இதுதான் சமக தமக. இந்த சமதமத்தை பிரதானமாக எடுத்தால் தான் நன்கு உபாசனை செய்ய முடியும். இது சாமானிய நியமம். அதுவும் இந்த இடத்துக்கு பொருந்துகின்றது. பிறகு விசேஷ நியமம் என்ன? இந்த இடத்துல சாந்தகசன் உபாசித என்றால் இந்த உபாசனைக்கு, இந்த பர்டிகுலர் இங்கு சொல்லப்படுகின்ற உபாசனைக்கு முக்கிய நியமம் என்னன்னா ராகத்வேஷத்தை நீக்கி. இந்த பர்டிகுலர் உபாசனைக்கு சர்வம் கழு இதம் பிரம்ம தஜ்ஜலான் இது உபாசிதங்கிற உபாசனைக்கு முக்கியமான நியமம் என்ன என்றால் சாந்தக. இந்த ஒரு வரியை சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஃபஸ்ட்டு 5 சாப்டரில் மனப்பாடம் பண்ண வேண்டியது இந்த ஒரு வரி. சர்வம் கழு இதம் பிரம்ம தஜ்ஜலானிதி சாந்த உபாசித. அதனால தான் திரும்பி சொல்கிறேன், தஜ்ஜலானிதி சாந்தக உபாசித. அதுவும் இந்த இடத்துல சாந்தகங்கிறது மிக மிக அழகான இடம், அழகான வார்த்தை. இந்த உபாசனையை நீ பண்ணணும்னா உனக்கு என்ன தகுதி? சாந்தக, ராகத்வேஷத்தை நீக்க வேண்டும். பிறகு எப்படி ராகத்வேஷத்தை நீக்கணும்? ராகத்வேஷத்தை நீக்கணும்னு சொல்கிறீர்கள். பார்க்குறவனெல்லாம் பகைவனாக இருக்கான் அல்லது நண்பனாக இருக்கான். நண்பனை கண்டா ராகம் வந்துடுது, பகைவனை கண்டா துவேஷம் வந்துடுது. எப்படி நீக்கிறது? ராகத்வேஷத்தை விட்டுட்டு இந்த உபாசனை பண்ணணும்னு சொல்கிறீர்கள். கண்ணை திறந்த யாரு தெரியுறா? நண்பர்கள் பகைவர்கள் தெரிகிறார்களே என்றால் அதற்கு உபாயம் இந்த உபாசனைக்குள்ளேயே இருக்கு. காரணம் என்ன? தஜ்ஜலான், இது எல்லாம் ஈஸ்வரன். உனக்கு யாரு பகைவனா தெரிகிறானோ அது ஈஸ்வரன், உனக்கு யாரு நண்பனா தெரிகிறானோ அது ஈஸ்வரன். காரணம் தஸ்மாத் ஜாயதே தஸ்மின் லீயதே தேன அநிதி. அவனிடத்திலிருந்து தான் நீ பார்க்கறதெல்லாம் தோன்றி இருக்கிறது, அவனிடத்துல தான் நீ பார்க்கறதெல்லாம் போகுது. இப்போ நீங்கள் சண்டை போட்டாலும் கடைசியில் 2 பேரும் அதே இடத்துல தான் போய் இருக்க போகிறீர்கள், கடைசியில் அதே ஈஸ்வரங்கிட்ட தான் போய் இருக்க போகிறீர்கள். ஆகவே துவேஷம் வேண்டாம். இப்போ தஜ்ஜலான்கிறது ராகத்வேஷம் ஏன் வேண்டாங்கிறதுனுடைய காரணம் அங்கு இருக்கின்ற. உனக்கு ராகத்வேஷம் வேண்டாம், காரணம் என்ன? எல்லாம் ஒரே ஈஸ்வரனிடமிருந்து தான் வந்துள்ளது, எல்லாமே அதனிடமிருந்து தோன்றி அதில் லயம் அடைந்து அதனால் காக்கப்படுகின்ற காரணத்தினால். இப்போ இதிங்கிறது இந்த இடத்துல ஹேது ஆகிறது. இதி ஹேதோஹோ தஜ்ஜலானிதி ஹேதோஹோ ராகத்வேஷம் தெக்துவா. சர்வம் கழு இதம் பிரம்ம, இவைகள் அனைத்தும் பிரம்மன். எப்படிப்பட்ட பிரம்மன்?
இவைகள் அனைத்துமாகவே பிரம்மன் இருக்கின்ற காரணத்தினால் உனக்கு ராகத்வேஷத்துக்கு இடம் இல்லையே. அப்ப நீ ஏன் பிரம்மத்தின் மீது ராகத்வேஷம் வைக்கின்றாய்? இருக்கிறதெல்லாம் பிரம்மனா இருக்கின்றது. இந்த அறிவின் துணை கொண்டு ஏதோ தற்காலிகமாகவாவது ராகத்வேஷத்தை நீக்கி இந்த உபாசனையை செய்வாயாக. 6வது அத்தியாயத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன் எப்படி வருதுன்னா, இந்த தஜ்ஜலான்னு ஏதோ உபாசனை தான் சொல்லப்பட்டது, அதனுடைய தத்துவ நிர்ணயார்த்தம் ஷஷ்டோத்தியாயகன்னு சங்கரர் சொல்றார். இங்க பிரம்மன் எல்லாமா இருக்கு, அது சிருஷ்டி ஸ்திதி லய காரணம்னு சொல்லி உபாசனை தான் பண்ணப்பட்டுள்ளது. இந்த ராகத்வேஷம் அடியோடு நீங்க இந்த பிரம்மத்தினுடைய விசாரம் தேவைன்னு உபனிஷத் முடிவு செய்து 6வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கின்றதுன்னு சொல்றார். ஆகவே இது ஞானத்துக்கு ஜஸ்ட் ஒரு படி முன்னாடி இருக்கின்ற உபாசனை அல்லது முன்னாடி இருக்கின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ சர்வம் கலு இதம் பிரம்ம தஜ்ஜலான் இதி சாந்தக சன் உபாசீத. சாந்தனாக ராகத்வேஷத்தை நீக்கி உபாசனை செய்வாயாக. இப்போ இந்த உபாசனை மட்டும் செய்யணும்னு நமக்கு ஆசை வந்ததுன்னு வச்சுக்குவோமே. இது வரைக்கும் பார்த்த உபாசனையெல்லாம் ஓகே, கேட்டுட்டு விட்டுறோம். கேட்குற அளவு பொறுமை எங்களுக்கு இருந்தது, ஓகே. இதை மட்டும் செய்யணும்னா என்ன பண்ணணும் என்றால், நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம தியானத்தில் அமர்ந்து நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த 20 நிமிடம் எனக்கு யாரு மேலும் ராகம் இல்லை, யார் மேலும் துவேஷம் இல்லைன்னு நினைச்சு பார்ப்போம். 20 நிமிஷம்தான், அதற்கு மேலே ராகத்வேஷம் வரட்டும். இந்த 20 நிமிடம் நான் ராகத்வேஷன் அற்றவனாக இருக்கின்றேங்கிற பாவனையை கொண்டு வர வேண்டும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ட்ரை பண்ணி பாரு. 20 நிமிஷம்தான், அதுக்கு மேலே வேண்டாம். இந்த 20 மினிட்ஸ் நான் ராகத்வேஷம் அற்றவன்கிற பாவனையை கொண்டு வரணும். ஞானத்துக்கு முன்னாடி பாவனை தான் நமக்கு முக்கியம். ஞானமாக வரல அப்படின்னா அதை பாவிச்சு தான் ஆகணும். இப்போ ஞானத்துக்கு முன்னாடி பாவனை. இப்படி பாவனைனா, இந்த 20 நிமிடம் இது இந்த வீடு என்னுடையதல்ல, இந்த டெலிஃபோன் எனக்கு வரல, யாரு எனக்கு நண்பர்கள் அல்ல, யாரு எனக்கு பகைவர்கள் அல்ல, யாருமே என்னை துன்புறுத்தலை, யாருமே எனக்கு பகைவர்கள் அல்ல, யாருமே எனக்கு எதிரிகள் அல்ல. எது வரைக்கும்? இந்த 20 மினிட்ஸ். அப்படி ஒரு பாவனை பண்ணிட்டு இந்த வாக்கியத்தை மனசுக்குள்ள சொல்லி பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஆட்டிடியூட், பாவனை. என்ன பாவனை? இந்த தியான காலத்தில் மட்டும் நான் ராகத்வேஷன் அற்றவனாக இருக்கின்றேன். நம்ம வார்த்தையை வேண்டாம், உபனிஷத் வார்த்தையே எடுத்துக்குவோம். இந்த 20 நிமிடம் அகம் சாந்தக. இப்போ இந்த நேரத்தில் இதானீம் அகம் சாந்தக. சமஸ்கிருதத்திலே பண்ணுங்களேன். இதானீம் இப்பொழுது, அகம் நான் சாந்தக. சாந்தகன்னு சொல்லும்போது ராகத்வேஷம் அற்றவன். இதானீம் இந்த காலத்தில், அகம் சாந்தக. இதை முதல்ல மனதில் ஒரு 5 நிமிஷம் கொண்டு வாருங்கள். எப்படி? இதானீம் அகம் சாந்தக. இந்த தியான காலத்தில் நான் ராகத்வேஷம் அற்றவன். அந்த பாவனையை கொண்டு வந்த உடனே ஒரு 5 நிமிஷத்தில் அந்த பாவனை நமக்கு வந்துடும். அப்புறம் என்ன செய்யணும்? சர்வம் கலு இதம் பிரம்ம என்ற விருத்தியை கொண்டு வரணும். இவைகள் எல்லாம் பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றது. இப்போ தஜ்ஜலான் இது, இந்த வாக்கியத்தை மனசுக்கு கொண்டு வரணும். சர்வம் கலு இதம் பிரம்ம தஜ்ஜலான். இதுங்கிற வார்த்தையும் மனசுக்கு வரக்கூடாது, உபாசீதங்கிற வார்த்தையும் மனசுக்கு வரக்கூடாது. ஏன்னா அது உபனிஷத் நம்மையை பார்த்து சொல்லு. அதை சொல்லிட்டு இருந்தோம்னா வேற யாருக்கோ சொல்கிற மாதிரி ஆயிடும். இப்போ உபாசீதங்கிற வார்த்தையும் மனசுக்கு வரக்கூடாது, இதுங்கிற வார்த்தையும் வேண்டாம். சர்வம் கலு இதம் பிரம்ம தஜ்ஜலான், அவ்வளோதான் மனசுக்கு வரணும். சாந்தகங்கிறது முதல்ல வந்தாச்சு. இதானி மகம் சாந்தகன்னு கிரவுண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அதற்கு பிறகு இதே உபனிஷத் வார்த்தை அப்படியே இருக்கட்டும், அந்த வாக்கிய அலங்காரமும் அப்படியே இருக்கட்டும், அலங்காரமாகவே சர்வம் கலு இதம் பிரம்ம தஜ்ஜலான் அப்படின்னு கொண்டு வரணும். இப்போ கொண்டு வந்த உடனே அடுத்த டிஃபிகல்ட்டி என்ன வரும்? இந்த வாக்கியத்தை கொண்டு வந்த உடனே மனதில்
இந்த வாக்கியத்துக்கு அப்பாற்பட்டு ஏதாவது நாம ரூபங்கள் நம்ம மனசில் வரும். யாரையாவது நினைப்போம், ஏதாவது விஷய சிந்தனை வரும். அது கண்டிப்பாக அடுத்தது வரும். எனக்கு வரலைன்னா ரொம்ப சந்தோஷம், ஆனால் வரும். இந்த வாக்கியம் மனசில் வந்த உடனே விஷய சிந்தனை வரும். அப்போ என்ன செய்யணும்? அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தையே பிரம்மனா பார்க்கணும். எந்த விஷயம் மனசில் வருதோ அது பிரம்ம. அப்போ என்ன ஆகும் தெரியுமோ, அந்த விஷயம் எனக்கு வந்துடுதுன்னு துக்கம் வராது. நமக்கு தியானத்தில் ஏன் துக்கம் வருது? தேவையில்லாத விஷயம் வந்தால் தானே துக்கம் வருது. எந்த விஷயம் வேணாலும் வரட்டும்னு நீங்கள் அளவு பண்ணிடுறீங்க. யாரை வேணாலும் நான் நினச்சிக்கிறேன், எது வேணாலும் மனசில் வரட்டும். அந்த விஷயம் வந்த உடனே இதுதான் பிரம்ம, இது பிரம்ம, இது பிரம்மன்னா மனசில் என்ன கிடைக்கும் தெரியுமோ? ஒரு சலிப்பு ஏற்படாது. காரணம் என்ன? நான் உன்னை நினைக்க போய் தேவையில்லாத மனசில் ஒன்று வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு சலிப்பு வராது. இங்கே எது வந்தாலும் சர்வம் பிரம்ம, எது வந்தாலும் பிரம்மன் தானே. அதுதான் தியானம். இப்போ முதல்ல என்ன செய்யணும்? ஒரு 5 நிமிடம் அகம் சாந்தகன்னு சொல்லி ராகத்வேஷம் இல்லைன்னு சொல்லிடுவோம். சொன்னதுக்கப்புறம் சர்வம் கழு இதம் பிரம்ம தஜ்ஜலான்கிற எண்ணத்தை கொண்டு வந்து இவைகளெல்லாம் ஈஸ்வரன்னு சொல்லுவோம். அப்போ விசேஷமான நாம ரூபங்கள் வரும். அது எந்த நாம ரூபம் வரும்னா, எதில் ராகத்வேஷம் இருக்கோ அதுதான் வரும். ஏற்கனவே ராகத்வேஷம் இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் கூட ராகத்வேஷம் இருக்கிறது தானே விருத்தியாக வரும். அந்த இடத்துல விருத்தியை நீக்க முயற்சி செய்ய வேண்டாம். யார் வந்தாலும், ஜென்ம பகைவனே வந்தாலும் வரட்டும், அவன் வந்துட்டானேன்னு வருத்த வேண்டாம், போயிட்டானேன்னு சந்தோஷம் வேண்டாம். எது வந்தாலும் அதை பிரம்மன்னு பார்த்துறது. அப்படி செய்து பாருங்கள். என்ன ஆகும்னா 6வது அத்தியாயம் புரியும். 6வது அத்தியாயம் என்ன ஆகும்? 6வது அத்தியாயத்தில் இந்த தஜ்ஜலானதை விசாரம் பண்ண போகிறோம், அது புரியும். இப்போ 6வது அத்தியாயம் கூடி சீக்கிரம் வந்துடுவோம். அதனால் இந்த தியானத்தை நம்ம பயிற்சி செய்யலாம். இனி அடுத்த டாபிக்கு செல்கின்றோம். அடுத்த டாபிக்னா இதே பகுதியில் அடுத்ததாக உபனிஷத் என்ன சொல்கின்றது? இந்த 14வது பகுதியிலேயே இந்த வாக்கியத்துக்கு அடுத்ததாக பேசுகின்றது. எப்படி சாந்தக என்ற ஒரு குணத்தை சொல்லியதோ அதேபோல் இந்த உபாசகனுக்கு இனி ஒரு வேல்யூ, இனி ஒரு பண்பானது உபனிஷத் கூறுகின்றது. அடுத்த வேல்யூ, அடுத்த மந்திரமும் இதே பகுதியில் மிக முக்கியமானது. நெக்ஸ்ட் வேல்யூ. இப்போ முதல் வேல்யூ என்ன? முதல் பண்பு சாந்தக. சாந்தகங்கிறதுக்கு மன அமைதி, சமக தமக ப்ளஸ் ராகத்வேஷத்தை தற்காலிகமாக நீக்கிறது. இப்போ இரண்டாவது வேல்யூ நிச்சயக. நிச்சயக அல்லது ஸ்ரத்தா அல்லது இனி ஒரு சமஸ்கிருத வார்த்தை அத்யவசாயக. அத்யவசாயக, அத்யவசாயக. கீதையில் 2வது அத்தியாயத்தில் விவசாயாத்மிகா புத்தின்னு சொன்னார். அந்த விவசாயம்தான் இங்கு ஒரு வேல்யூவாக சொல்லப்படுகிறது. அது என்னன்னு இப்பொழுது பார்க்கலாம். அதற்கு இந்த இடத்தில் உபனிஷத் பயன்படுத்திய சொல் கிரதுகு. இந்த இடத்துல உபனிஷத் பயன்படுத்திய சொல் கிரதுகு. இக்ரதுகு, கிரதுகு. கிரதுமயக புருஷக என்று உபனிஷத் சொல்கிறது. கிரதுமயக புருஷக. புருஷக என்றால் மனிதன், நம்மெல்லாம் ஜீவர்கள். ஜீவர்கள் கிரதுமயக. கிரதுமயகன்னா ஒரு மனிதன் யார் என்றால் அவர்கள் எதில் நிச்சயம் செய்துள்ளார்களோ அல்லது எதை ஸ்ரத்தையுடன் கொண்டுள்ளார்களோ அதுதான் அவர்கள். இதனுடைய சேம் பேரலல் ஐடியா பகவான் கீதையில் 17வது அத்தியாயத்தில் சொன்ன வார்த்தை ஸ்ரத்தா மயோயம் புருஷக. இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் மீண்டும் கீதையில் இங்கே கிரதுமயக புருஷகங்கிறத பகவான் ஸ்ரத்தாமயக புருஷகன்னு சொல்லி ஸ்ரத்தையை விசாரம் பண்ணுறார். ஒருவன் யார் என்றால்
அவன் எதில் ஸ்ரத்த வச்சிருக்கானோ அதில் தான், அல்லது எதை நிச்சயம் பண்ணுறானோ அதுதான். இந்த இடத்துல நம்ம விஞ்ஞானமய கோஷ லெவலில் இருக்கோம். ஒருவன் எந்த டைரெக்ஷனில் போவான்னா, எந்த டைரெக்ஷனில் போகணுன்னு நிச்சயம் பண்ணியிருக்கானோ அந்த டைரெக்ஷனில் தான் அவன் போவான். இது நம்ம இந்த கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே வர்றதுக்கு என்ன காரணம்னா, பஸ்ஸு காரணம், ஆட்டோ காரணம், கால் காரணம், எது வேணாலும் சொல்லலாம். ஆனால் நிச்சயம், இங்கே வரணும்னு நமக்கு நிச்சயம் வந்திருக்கே அதுதான் காரணம்னு உபனிஷத் சொல்கிறது. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அவாந்தர காரணம். அப்போது நம்ம வாழ்க்கை எந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கோம், ஸ்ரேயஸ நோக்கியா பிரேயஸ நோக்கியான்னா, அது எதை வச்சு என்றால் நாம் செய்கிற நிச்சயத்தை பொறுத்து. நமக்கு எதில் நிச்சய புத்தி வருகிறதோ அதை வைத்து நம்முடைய வாழ்க்கை அமையும். இங்கு உபனிஷத் அதகலு கிரதுமயக புருஷகன்னு ஆரம்பிக்கின்றது. அதகலு, இந்த இடத்துலையும் கலுங்கிறது அழகுக்காக. அதகலு கிரதுமயக புருஷக. இந்த லோகத்தில் ஒருவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒருவனுடைய முழு வாழ்க்கை எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கும் என்றால் அவனுடைய நிச்சயத்தை நோக்கி இருக்கும். ஒருவன் நிச்சயம் பண்ணுறான், பணம்தான் வாழ்க்கையில் லட்சியம், பணத்தில் தான் அவனுக்கு ஸ்ரத்த வந்திருக்கு. அப்போ அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனுடைய பேச்சு, அவனுடைய செயல் எல்லாமே, அவன் சாப்பிட்ற சாப்பாடு, அவனுடைய முழு வாழ்க்கையே அந்த ஒரு லட்சியத்தை நோக்கியே போயிட்டுருக்கும். எல்லாமே அவன் காலையில் எழுந்து தூங்கி கனவு காண்றது வரைக்கும் அவனுடைய லைஃப் எப்படி இருக்கும்னா அவனுடைய நிச்சயத்தின் அடிப்படையில் இருக்கும். இதுவும் தியானிக்கப்பட வேண்டிய ஒரு வேல்யூ. நமக்கு இது தெரியாமையே நடந்துட்டுருக்கு. நம்ம ஏன் இப்படி நடந்துட்டுருக்கோம்னா நம்ம அப்படி நிச்சயம் செய்துள்ளோம். அந்த வேல்யூ சொல்லப்பட்டு அதற்கு பிறகு தஜ்ஜலான்கிறதுக்கு மீண்டும் விளக்கம் வர இருக்கின்றது. அந்த ஈஸ்வரனுக்கு வேறு சில முக்கிய குணங்கள் எல்லாம் உபனிஷத் கூற போகின்றது. ஆகவே அடுத்த வகுப்பில் மேலும் நாம் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.